இன்னைக்கு தான் என்னோட பிறந்த நாள் மாதிரி பண்ணிட்டீங்க. ஐ திங்க் ரொம்ப நன்றி. இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த இந்த நாளை இவ்வளவு சிறப்பிச்சு அவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அஞ்சான் முதல்ல இருந்து இந்த குழந்தை பிறக்க போகுது, பிறந்துருச்சு, பேர் வைக்கிறது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து அவ்வளோ சந்தோஷம் சுத்தி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பார்க்க முடிஞ்சது. ரசிகர்கள்கிட்டையும் வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு செய்தி வரும்போதும் அவ்வளோ சப்போர்ட்டிவாகவும் அவ்வளோ என்கரேஜிங்காகவும் ஒரு ஸ்டேஜ்லையும் எங்களுக்கு அவ்வளோ நீங்கள் சக்தி கொடுத்துட்டே இருந்தீங்க. ஒரு பேர் வைக்கும் போது அந்த பேருக்காக பரபரப்பாக பேசுனதுலேருந்து அவ்வளோ ஆசையாக வந்து எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி இந்த டீசர் வரும்போது இப்போது கணக்கெல்லாம் சொல்கிறாங்க 26 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. இதெல்லாமே ஐ திங்க் இட் ஷோஸ் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் த என்டையர் டீம். எங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கிறது, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்த்துக்கிறேன். நான் கம்ப்ளீட்டாக ஒரு நான் சிங்கர். நான் தனியாக பாத்ரூம்ல கூட தெரியாமல் கூட பாடி ட்ரை பண்ணது கிடையாது. இது வந்து இவர் தான் தள்ளி விட்டார் என்ன சார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி விட்டாரு. சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார், சரியா இருந்ததுன்னா பண்ணுவோம், வெளியிலலாம் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தா எல்லா ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாமே வந்துருக்கு, பேப்பர்லலாம் அதுக்குள்ளே வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எந்த சாங்கில் வந்து சார் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் போடணும் சார், இன்னும் கொஞ்சம் மஜாவாக பண்ணலாமா சார் அந்த சாங் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சாங்கே சிக்க வச்சாரு. இவன் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஆக்சுவலாக ரெக்கார்டிங் போக வேண்டியது கொஞ்சம் கோல்டாக இருக்குது சார், இன்னைக்கு கொஞ்சம் கேன்சல் பண்ணிடலாமா சார். ஓ சிங்கருக்கு கோல்டா அப்படின்னு நக்கல் அடிச்சாரு. ஆமாம் சார், பட் சும்மா ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துக்கலாமா சார், ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி அப்படி தட்டி பார்க்கலாமா சார் அப்படின்னு ட்ரை பண்ணேன். எல்லாம் இருந்தார், ஒரு 5 நிமிஷம் இருந்தார். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா யாருமே காணும் ஸ்டுடியோவில். சரி செட் ஆகலையாட்டிருக்கே, கிளம்பிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இவர் வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தார், இப்படி பாடுங்கட்ட. நான் இவர் தான் ஒரு சின்ன ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி. ஈவன் ஏற்கனவே பாடின பாட்டு நாங்கள் ஆடி முடித்தோம், ஷூட்டிங்லாம் முடிச்சாச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா வந்து ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் வச்சு இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணோம். ப்ரிப்பேர்லாம் இல்லை, அப்படியே பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படியே மனசுலேயே இருந்துச்சு. இவனோட வாய்ஸை வந்து நான் ஒரு பக்கம் ஹெட்ஃபோன்ஸில் கேட்டுக்கிட்டே அப்படியே பாட ஆரம்பிச்சது. இது ஓகேனா பார்த்தா ஒரு 1 hour 1.5 மணி நேரத்தில் நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. சார் முதல் வாட்டி வெளில வருது, எல்லாரும் போனா போச்சு, சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீ சொல்ற மாதிரி இருந்துட வேண்டாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரியான சாங்கா இருக்கட்டும், நான் மறுபடியும் இன்னொரு நாள் வந்து பாடணும்னா சொல்லுங்க, நான் சொல்றேன், ஒரு 2 daysல சொல்றேன் அப்படின்னாங்க. பார்த்தா 10 days கழிச்சு டேட் கொடுத்தாச்சு அப்படின்ட்டாங்க. ஏய் நான் வந்து கேட்கவே இல்லை, எப்படியா இருக்கு பாட்டு, நல்லா இருக்கு, தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் கேட்டேன். ஐ திங்க் ஃபார் டோட்டலி இது வந்து ஒரு டிஸ்கவரி மாதிரி தான். நான் என்னால் அது பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை. பட் இந்த படத்தில் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த டீம் தான் காரணம். ஸோ அவங்க கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட். ஐ ஹோப் யூ லைக் த சாங். நீங்கள் இப்போ கேட்ட சாங் வந்து முதல் முறையாக வெள்ளித்திரையில் நான் பாடின பாட்டு அது. ஸோ தேங்க்யூ. முத்துக்குமார் சார் அவள் தான் என்னோட முதல் கவிஞர் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கும் நன்றிங்க சார். யா Thank you so much. பட் இன்னும் ஒரே ஒரு இந்த சாங் பத்தின ஒரு क्वेश्चन இருக்கு. ஸோ இந்த சாங் இப்போ வந்து நீங்க பாடிட்டீங்க, நிச்சயமா அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த சாங்குக்காக பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அவார்ட் கிடைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். கரெக்டா இல்லையா? நாங்க ஃபீல் பண்றோம். ஏதோ கூப்பிட்டு வச்சு ராக் பண்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா இல்ல, பட் we just want to know, இனி தொடர்ந்து நீங்க பாடுவீங்களா? It's a request from the fans. You want to know உங்களோட ஆன்சர். பாடுற ஐடியா இருக்கா இனி தொடர்ந்து? ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி ஒரு கேட்டே பாடுறோம், அதே மாதிரி கேட்டே வேணா பாடு. ஓகே சரி, இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணலனாலும் வந்து உங்க ஒட்டுமொத்த ஃபேன் சார்பா வந்து ஒரு 2 lines இந்த சாங் நீங்க லைவா எங்களுக்காக பாடுவோம் ப்ளீஸ். ப்ளீஸ். ரெடி 1 2 3 4 அடி 1 2 3 4 ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. Thank you. கரெக்ட்டா 2 lines பாடிட்டீங்க. முதல்ல வந்து உங்களோட படங்கள் அப்படினாலே உங்களோட லுக், நீங்க பண்ணிருக்கிற அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் தாண்டி உங்களோட பாடி லாங்குவேஜ்லயே வந்து ஒரு மாற்றத்தை நாங்க பார்ப்போம். சிங்கம்ல பார்த்தோம், சிங்கம் 2லயே பார்த்தோம், வாரணம் ஆயிரம், ஒவ்வொரு படமுமே சொல்லலாம். ஸோ அஞ்சானை பொறுத்த வரைக்கும் பாடி லாங்குவேஜ்ல வந்து நீங்க என்ட்ரி கொடுக்கும்போது we can see a difference. அதை எப்படி ஒர்க் பண்ணீங்க? எல்லாமே
டைரக்டர் கிட்ட இருந்து வரதுதான். ஒரு படமும் நான் பாலான் ஆகட்டும், கௌதம் ஆகட்டும், எனிபடி ஒரு படத்துலையும் வந்து அவங்க கிட்ட இருந்து வரதான். ஏன்னா அந்த கேரக்டரை வடிவமைக்கிறது எல்லாமே வந்து இயக்குனர் தான். அவங்க தான் முதல்ல இருந்து ஒரு வார்த்தை என்ன பேசணும் இந்த கேரக்டர்னு சொல்றதுல இருந்து எப்படி உட்காரணும், எப்படி பார்க்கணுங்கிற முதற்கொண்டு அவங்க ஒரு மனத்திரையில அவங்க ஓட்டி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த டயலாக் பேசும்போது என்ன மூட்ல இருக்கணும், ஒரு ஸ்க்ரீன்ல என்ட்ரி ஆகும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு ஐ ட்ரை டு வாட்ச் தட். அப்படி பார்க்கும்போது வந்து லிங்குசாமி சாருக்குன்னு ஒரு ஸ்டைலு, ஒரு ஆட்டிடியூட் அது தனியா இருக்கு. அவர் தனியா நீங்க ஆடும் போதெல்லாம் பார்க்கணும். சில டைம் வந்து ஒரு ஆட்டம்லாம் போடுவாரு, அப்ப பார்க்கணும், நடக்கும்போது பார்க்கணும். சார் இப்படி உட்காரலாம், இப்படி நிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இந்த படத்துல புதுசா இருந்தது. அப்படி உட்கார்றதுக்கும் அப்படி நிக்கிறதுக்கும் அப்படி திரும்பி பாக்குறதுக்கும் இவ்வளவு பண்ணா போதும், இங்க பாருங்க எப்படி இருக்க போது பாருங்களேன், நீங்க பேசாம இருந்தாலும் எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில புது விஷயங்கள் நான் இந்த படத்துல நான் கத்துக்கிட்டேன். ஸோ அப்படி கேட்டிங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜும் அந்த லுக் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ரைட். அஞ்சான் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிலிம் இன் யுவர் கெரியர் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நீங்கள் ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7-8 months 1 year ஆகிடும்ல அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க. பட் இந்த படம் நீங்கள் டிசம்பரில் ஆரம்பிச்சிங்க, ஐ திங்க் பை ஜூன் வந்து முடிச்சாச்சு. ஸோ ஹவ் வாஸ் தட் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ ரேப்பிடாக ஒர்க் பண்ணது? த ஹோல் டீம் தான் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார்ட் டு எண்ட் என்ன வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முழுக்க பாம்பேலையும் எடுக்க வேண்டிய ஸ்கிரிப்டாகவும் ஆச்சு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றுதுன்னா வந்து சந்தோஷ் சிவன் சார் தான். ஒரு நாளைக்கு நாங்கள் 2 சீன் பிளான் பண்ணியிருப்போம், அது ஒரு 12:45 முடிஞ்சிடும். அடுத்த சீன் என்ன எடுக்கலாம் அப்படிப்பாரு. சார் இன்னைக்கு இவ்வளோதான் பிளான் பண்ணோம் அப்படிங்கிற. அப்புறம் அடுத்த நாள் 3ஆவது நாள் போட்ட சீன்லாம் வந்து அன்னைக்கு திரும்பி ஷூட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ அவ்வளோ இந்த இடத்துல எடுத்து முடிச்சிடலாம், திஸ் வில் நோ கிவ் தட் இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி விட்டது அப்படின்னு பார்த்தா வந்து நிச்சயமா சந்தோஷம் சாரோட ஒர்க்கு சொல்லலாம். சார் சொல்லிட்டே இருப்பாரு, எனக்கு எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஜீவா சார் கூட ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நான் ரொம்ப நாள் அதை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் சந்தோஷ் சார் கூட வந்து ஐ கேன் சென்ஸ் தட் அது எல்லாமே அமைஞ்சு வர மாதிரி தான் எனக்கு தோணுதுன்ட்டு அடிக்கடி அந்த வார்த்தை சார் சொல்லிட்டே இருப்பாரு. கிரேட். அஞ்சான்ல உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச் எதுவா இருந்தது? டு கெட் கன்வின்ஸ்ட், அந்த ஒரு கேரக்டரா நம்பி பண்றதான். ஒரு படமும் வந்து எனக்கு பாலா சொல்லி கொடுத்தது, நான் உன்னை சூர்யாவா ஸ்கிரீன்ல பார்க்க கூடாதுடா, நீ யாரு பேர் வைக்கிறாங்களோ, உனக்கு பேர் வைக்கிறாங்கன்னா ராஜுபாய்னு பேர் வைக்கிறாங்கன்னா நீ ராஜுபாயா மட்டும்தான் எனக்கு தெரியணும், நீ சூர்யாவா எனக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்னை மறந்து அந்த கேரக்டரை ஸ்கிரீன்ல ஒட்டி வைக்கிறதா வந்து என்னோட சேலஞ்சுன்னு சொல்லுவேன். எனக்கு அப்படிதான் இருந்தது. இதுல வந்து 2 கேரக்டர் இருக்கு படத்துல, 2 கேரக்டரா நம்ப வைக்கிறது. 2 கேரக்டரும் வந்து சூர்யாவா இல்லாம ஒருத்தன் கிருஷ்ணா, ஒருத்தன் வந்து ராஜுபாயா ஸ்கிரீன்ல தெரிய வைக்கிறது வந்து எனக்கு சேலஞ்சா இருந்தது. ஓகே. டீசர் சக்சஸ் போது லிங்கு சார் சொன்ன விஷயம், உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு 3 ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட வந்து ஒவ்வொருத்தரையும் சொன்னாரு. அது 3 உங்களை இம்ப்ரெஸ் பண்ணல, பட் 4வது ஸ்கிரிப்ட் தான் வந்து அஞ்சான், அதை நீங்க ஓகே பண்ணீங்க. ஸோ அந்த 3 ஸ்கிரிப்ட்லயும் இல்லாத எந்த விஷயம் அஞ்சான்ல உங்களுக்கு அதை அட்ராக்ட் பண்ணுது? 3 ஸ்கிரிப்டுமே நல்லா இருந்துச்சு. நான் எந்த ஸ்கிரிப்டுமே நான் கம்மியாவோ இல்லாட்டி இது எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. நான் எதுல ஒட்டுவேன், நான் எதுல நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுதான். மற்றபடி வந்து டப்புன்னு முழு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. 4 ஸ்கிரிப்டுமே முழு ஸ்கிரிப்ட். அதுல எனக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து இப்போ எண்ணி 7 நாளுங்கிற கார்த்தி ஸ்டார்ட் பண்ண போறாரு. அந்த டைம்ல என்ன ஸ்பார்க், இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ சிங்கம் 2க்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு சின்ன ஒரு கணக்கு, சம்வேர் வி ஹேட் டு கனெக்ட். சார் கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதுல ஒரு பெரிய ஜம்பா தோணுச்சு. அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்காக தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், உங்களை திருப்தி பண்ணிடுவோன்ட்டு நம்பிக்கையோட இது சொல்றேன். ஃபைனலி இங்க இல்லாத 2 முக்கியமான நபர்கள், ஒன்னு வந்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன், இன்னொன்னு வந்து சமந்தா. இவங்க 2 பேருமே இன்னைக்கு ஆடியோ லான்ச்ல கலந்துக்க முடியல, பட் அவங்களோட ஒர்க் பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஆமா, ஏக் தோ 3-4 கத்துக்கடின்னு நான் அவங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தேன், அவங்க எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்தாங்க. இங்க இருந்து போனவங்க தான், இங்க பல்லாவரத்துல இருந்து போனவங்க, பட் தெலுங்குல வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட பண்ற என்னோட முதல் படம். வெரி ஸ்மார்ட், வெரி ஷார்ப். அவங்க பண்ற விஷயங்கள், ஏத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எதனால அங்க கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க சீன்ல வந்து நிற்கும் போதும் அவங்க கேட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சது. எப்பவும் போல அவங்க வந்தாலே வந்து ஒரு கலக்கட்டம். அதுவும் பிருந்தா சாரோட நடை, உடை, பாவனை எல்லாமே அப்படியே மாறும். யூனிட்டே வந்து காத்துட்டு இருக்கோம் எப்போ சமந்தா வந்து ஸ்கெடியூல் வந்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அப்படியே அன்னைக்கு புது ட்ரெஸ் இருக்கும், ஃப்ரெஷ்ஷா ஷேவ் பண்ணியிருப்பாங்க. யூனிட்டோட கலரே வந்து அன்னைக்கு மாறி வேற மாதிரி இருக்கும் யூனிட்டை பார்க்கறதுக்கு.
கம்ப்ளீட்லி என்ஜாய். கார்த்தி சொன்னான், நீ நீ போனா வந்து ஒரு சும்மா ஒரு பிக்னிக் போயிட்டு அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஜாலியா ஒரு ஸ்கூல்ல படிச்ச பசங்க காலேஜ்ல படிச்ச பசங்களோட போயிட்டு அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னான். அப்படிதான் எனக்கு இருந்தது. அஞ்சான் படம் முடிஞ்சு வரும்போது வந்து அதே ஃபீல் தான். ஒரு சின்ன ஒரு ஃபேர்வெல் கொடுத்த மாதிரி, ஐயோ படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா, இனிமே இந்த யூனிட் கூட உட்காந்து சாப்பிட முடியாதா, பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு தான் இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தோஷ் சார் ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு இந்த படத்தில் நிறைவேறுச்சு. மர்மமாக இருக்கும், என்ன ஷார்ட் வைக்க போறாருன்னே தெரியாது. அது வச்சாருன்னா அதில் இன்னொரு மெசேஜ் சொல்லுவார். ஸோ இட் வாஸ் லைக் தட்.